இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே அசாதாரணமானவர்கள் என்கிற தலைப்பின் கீழே இந்த நாட்களிலே நமக்கு தேவையான, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவையான இன்றியமையாத ஒரு செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். இந்த செய்தியிலே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து அவருக்கென்று அர்ப்பணிக்கிறவர்களை எப்படி மாற்ற விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு அவரை அறிந்தோம் என்று சொல்லுகிறவர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்டு வாழ்கிற அவருடைய பிள்ளைகளை சாத்தான் எந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அவர்கள் அசாதாரணமானவர்களை பலட்சியமானவர்களாக, பலவீனம் உள்ளவர்களாக எப்படி மாற்ற துடிக்கிறான் என்கிற காரியங்களை இந்த செய்தியின் கீழே நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 1:8 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து. இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியினால பலனடைய வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. நம்மை உண்டாக்கினவரும் அதை எதிர்பார்க்கிறார். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அசுத்த ஆவியை விட நம் பலத்திலே மிஞ்சினவர்களாக நம்முடைய ஆவி அந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது நாம் பலனுள்ளவர்களாக இருக்க முடியும் என்பதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும், அதாவது உங்கள் சொந்த பட்டணத்திலும், யூதேயா முழுவதிலும், உங்கள் சொந்த தேசத்திலும், சமாரியாவிலும், அண்டைய பட்டணத்திலும், பூமியின் கடைசி பரியந்தமும் உலகம் முழுவதிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இதுதான் ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நம்ம மேல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு நோக்கமாக இங்கே இயேசு சொல்லுகிறார். லூக்கா 11:13 இயேசு இந்த பூமியில வாழும் பொழுது சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்று அவர் கேட்கிறார். ஆகவே அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நாம் அசாதாரணமானவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நம்மை உண்டாக்கினவருடைய நோக்கம். ஆகவே இந்த சபைகள் இந்த உலகத்தில் பெந்தேகோஸ்தே நாள் என்கிற நாளிலே ஸ்தாபிக்கப்பட்ட பொழுது அப்போஸ்தலர் 2 பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தில் இதை தெளிவாக எடுத்து பேசுகிறார். என்ன? 16 18 வரையிலும் தீர்க்கதரிசியாகிய யோவேலினால உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. அதாவது யோவேல் 2 28 வரையும் சொல்லப்பட்டது அப்படியே இங்கே பேதுரு நினைவு கூர்ந்து பிரசங்கிக்கிறார். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரியர்கள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். ஏன்? பலனடைவதற்காக. அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அதாவது இந்த உலகத்தில் ஒரு அசாதாரணமான வாழ்க்கை வாழ்கிறதற்கு அவருடைய ஆவியானவர் தேவை என்பதை இந்த வசனங்கள் நமக்கு இந்த நாட்களிலே நாம் வாழ்கிறதற்கு மிகவும் இன்றியமையாதது என்பதை நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை கொஞ்சம் ஆழமாக நாம் புரிந்து கொள்வதற்கு இன்றைய மக்களுடைய நிலைமை எப்படி காணப்படுகிறது. சிம்சோனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், சிம்சோன் பிறப்பதற்கு முன்பாக ஒரு அதிசய குழந்தையாக, அந்த ஒரு அபூர்வ குழந்தையாக, ஒரு அசாதாரணமான குழந்தையாக ஆண்டவர் சிம்சோனை கொடுப்பதற்கு முன்பாக அவருடைய தாய் தகப்பன்மார் அவரிடத்தில் உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டபொழுது அவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமம் அதிசயம் என்று சொல்லுகிறார். அதிசயமானவர், அதிசயமாய் நான் உங்களுடைய குழந்தையை மாற்றி இந்த தேசத்திற்கு மிகப்பெரிய ரட்சிப்பை தரப்போகிறேன் என்கிற காரியத்தை முன்னடக்கி அவர் அந்த காரியத்தை அவருடைய தகப்பனுக்கு வெளிப்படுத்தி அங்கே சிம்சோன் கொடுக்கப்படுகிறார். அந்த சிம்சோன் அவன் பிறந்து வளர்ந்து அவன் பெலிஸ்தர்களோடு கூட அநேக காரியங்களை செய்யும் பொழுது பச்சை தாடை எலும்பை கொண்டெல்லாம் 1000 பேரை கொன்ற பொழுது நியாயாதிபதிகள் 15:11 இவர்கள் இஸ்ரவேலர்கள் உலகை ஆள பிறந்தவர்கள், இவர்கள் உலகத்தை ஆட்சி செய்ய பிறந்தவர்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூப்பர்களும், அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் சேர்ந்து வந்து இங்கே சிம்சோனோடு கூட பேசுகிறதாக நியாயாதிபதிகள் 15:11 பார்க்கிறோம். அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திக்கு போய்
பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா? பின்ன ஏன் எங்களுக்கு இப்படி செய்தா என்று சிம்சோனிடத்தில் சொன்னார்கள். என்ன பாவம் தங்களை ஆள்கிறது, நாம் அடிமைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறத அத்தனை வெட்கப்படாம சொல்லுகிற ஒரு காரியத்தை போலத்தான் இன்றைக்கு உலகத்திலெல்லாம் அதெல்லாம் வாழ்கிறது கஷ்டம், பரிசுத்தமாய் வாழ்கிறது கஷ்டம், பரிசுத்தமாய் இருப்பது கஷ்டம். கடமைக்காக நம்ம போயிட்டு ஆலயத்துக்கு போகிறோமா, வருகிறோமா, நம்முடைய வேலைகளை பார்க்குறோமா, நமக்கு ஏதாவது ஆசீர்வாதம் கிடைச்சா வாங்கிக் கொள்வோம் என்று சொல்லி அந்த நாட்களிலே வாழ்ந்த யூதர்களைப் போல இன்றைக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற ஜனங்கள் இப்படித்தான் வாழ்கிறார்கள் என்பதை இந்த வசனம் அப்படியே ஒரு கண்ணாடியை போல நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. உலகத்தில் எதுக்கு போராடி கொண்டு, சாத்தாங்கிட்ட போய் எதற்கு போராடி கொண்டு, நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை என்னது அளந்திருக்குதோ அதை வாழ்ந்து விடுவோம் என்று சொல்லி நினைத்து வாழ்கிறவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நீங்கள் பலனடையணும்னு சொல்றார். இங்க சிம்சோனுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு பலனடைந்தவனை அவனை கீழே தள்ளுகிறதற்கு அவர்கள் அத்தனையாக முயற்சி எடுக்கிறார்கள், நடக்கவில்லை. அவன் அத்தனையாக ஒரு பராக்கிரமசாலியாக ஒரு சிம்ம சொப்பனமாக பெலிஸ்தர்களுக்கு திகழ்ந்த பொழுது அங்கே உலகமானது ஒரு சாத்தானுக்கு அடையாளமாக ஒரு தெளிலால் அவனை எப்படி பலட்சியமாக்கி பலவீனப்படுத்துகிறாள் என்கிற காரியத்தை நியாயாதிபதிகளிலே ஆவியானவர் எழுதி வைக்காமல் இல்லை. இங்கே இவன் ஒரு தெளிலால் என்கிற ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் அவன் போய் அவளோடு கூட பழக ஆரம்பித்த பொழுது அவள் இடத்துல வந்து அங்கே பெலிஸ்தர்களில் அநேகம் பேர் வந்து சொல்றாங்க, எங்களிடத்துல இருந்து 1000 வெள்ளி காசுகளை ஒவ்வொருத்தரும் நான் தருகிறோம், நீ அவனுடைய பலன் எதுல உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லி நீ எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா போதும், உன்னை நாங்கள் இப்படியாய் நாங்கள் காசு கொடுக்கிறோம் என்று சொன்ன பொழுது அவள் அவனை மிகவும் பாச வலையில சிக்க வைத்து, அதாவது சீறி வந்த சிங்கத்தை கூட கீறி எரிந்த சிம்சோன் இப்போ பெண்ணொருத்தியினுடைய மடியில சிதைந்து கொண்டிருக்கிற ஒரு அதிகாரத்தை தான் இந்த நியாயாதிபதிகள் 16 குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. தெளிலாளினுடைய முயற்சிகள் அவனை புற்றுநோயாக அரித்து அவனை வீழ்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது உருவாகி இருக்கிறது. பணத்துக்காக உடலை மட்டுமல்ல பண்பையும் விற்கக்கூடிய ஒரு விலைமகளாக இருக்கக்கூடிய அவள் கோட்டையின் கதவை பிடுங்கி வெளியேறிய அவரால் அவளது மெல்லிய சதி வலையை அவர் கிழித்தெறிந்து வெளியே செல்ல முடியாதபடி அத்தனையாக பாச வலையில அவனை படுக்க வைத்து விட்டு அவனிடத்துல கேட்கிறாள், உன்னுடைய பலன் எதனால உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனால கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், உளையவராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளினாலே என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷர்களைப் போல ஆவேன். அதாவது நம்ம நார் என்று சொல்லுகிறோம், அதாவது நரம்பு என்று சொல்லுகிறோமே, அந்த நாட்களில் அகனினார் என்பது நரம்பு நார்களால அல்லது குடல் நார்களினால செய்யப்பட்ட அத்தனை வலிமையாக இருக்கக்கூடிய, அதாவது இது உறவை குறிக்கக்கூடிய அவைகளால என்ன கட்டிட்டான்னு சொன்னா நான் பலட்சியமாகி மற்ற மனிதர்களைப் போல நான் மாறிவிடுவேன் என்று சொல்லுகிறான். அவள் அதே போல அப்படி கட்டுகிறாள். அது சணல் நூலானது நெருப்பு பட்டவுடனே இற்று போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். அவனுடைய பலன் இன்னதினாலே உண்டாயிருக்கிறது என்று அறியப்படலை. 2வதும் அவர்கள் சொல்லுகிறார்கள், வந்து நாங்கள் பணம் தருகிறோம், எப்படியாவிலும் அவனுடைய பலன் எப்படி உண்டாயிருக்கிறதுன்னு கேட்டு சொல்லு என்று சொன்ன பொழுது அவள் மீண்டும் அவனிடத்தில் ஒரு புது முயற்சி எடுக்கிறா. எப்படி உன்னை கட்டினா நீ பலட்சியமாயிருவா. திரும்ப அவருடைய சதிகள் அவனை ஒரு புற்றுநோயை போல அரிக்குது. அவன் திரும்ப சொல்றான், புது கயிறுகளினால என்னை இறுக கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல மாறிடுவேன். இன்னைக்கு புது கயிர்கள் என்பது புதுமையை குறிக்குது. இன்றைக்கு நம்முடைய ஆலயங்களிலே, ஆராதனைகளிலே, நம்முடைய ஆவிக்குரிய தொழுகைகளிலே ஒரு மாடன் என்று சொல்லி அநேக காரியங்களை கடைபிடித்து இன்னைக்கு ஆண்டவர் அந்த ஆராதனையில் இல்லாதபடி, ஆவியானவர் அந்த ஆராதனையில் இல்லாதபடி அவரை வெளியே நிறுத்திவிட்டு புதுமையான ஆராதனைகளை செய்கிறவர்களாக, யாருக்கு செய்கிறோம் என்று நாம் தெரியாதவர்களாக ஆராதிக்கிறோம். இது நிமித்தமாக நாம் பலட்சியமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இங்கே அப்படிப்பட்ட ஒரு சதி திட்டத்தை தான் இங்கே அவன் சொல்லுகிறான். இப்படி கெட்டிட்டா நாம் மாறிடுவேன்னு சொல்லும்போது அதே போல முயற்சி எடுக்கிறா. அப்பவும் அது ஒரு நூலை போல அது அருந்து போகிறது. பெலிஸ்தர்கள் அவனை பிடிக்க வர்றாங்க. இவன் சொல்றான், அவன் எழும்பும்போது அது நூலை போல அருந்து போகுது. திரும்பியும் கேட்கிறா, திரும்பியும்
உன்னை என்ன பரியாசம் பண்றிய, என்கிட்ட பொய் சொல்றிய, உன்னை எதனால கட்டலான்னு எனக்கு சொல்லணும்னு கேட்டபொழுது தலைமயிரினுடைய 7 சடைகளை நெசவுநூல் பாவோட கூட நீ பின்னிட்டான்னு சொன்னா நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல மாறிடுவேன். இந்த உலகம் நம்ம எப்படி ஆயிலும் ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியினால நம்மை அசாதாரணமானவர்களாக மாற்றி வைத்திருக்கிறார். பலனடைந்து எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சியாக இருக்கும்படியான ஒரு வல்லமையினால் நிறைத்து இருக்கிறார். ஆனால் சாத்தான் எப்படி ஆயிலும் உறவுகளினால நம்முடைய முயற்சிகளை பாழாக்கிவிட நினைக்கிறான். புதுமைகளினால நம்முடைய உணர்ச்சிகளை பாழாக்கிவிட நினைக்கிறான். 3வது காரியம், தலையினுடைய அந்த முடிய, அந்த சடையை பிடிச்சி நெசவு அந்த நூல் பாவோடு கூட அவன் ஆணி அடிச்சு அதை அப்படியே வச்சிடறான். அவன் அதில் இருக்கும் பொழுது பெலிஸ்தர் வந்து விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது அவன் அந்த ஆணியோட அவன் சேர்த்து புடிங்கிட்டு அந்த பாவையும் சேர்த்து கொண்டு போயிடான். தலையில் அத்தனையான பாரத்தோடு கூட அவன் அதிலிருந்து வெளியே போய் விடுகிறான். அன்றைக்கு சாத்தான் அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக காரியங்களை நம்முடைய மனசுக்குள்ள கொண்டு வந்து நம்மை சிந்திக்க முடியாதபடி அநேக பாய தந்திரங்களினால நம்முடைய தலையை பித்து கொள்ளுகிற அளவிற்கு பிரச்சனைகளால நம்மை பலட்சியமாக்க நினைக்கிறான். அந்த நேரத்திலையும் அந்த ஆவியானவருடைய பலத்தில், அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அர்ப்பணிப்பில் சிம்சோன் அதையும் மேற்கொண்டவனாக இணைந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அர்ப்பணத்தில் வாழ்கிற ஒரு மனிதன், ஆவியானவர் அவனுக்குள்ளாக இருக்கும் பொழுது புதுமையினால பாதிக்கப்படலை, உறவுகளினால பாதிக்கப்படலை, நெசவுநூல் பாவோடு கூட ஆணியடிச்சு வச்சாலும் அவைகள் பாதிக்கப்படலை. ஆனால் கடைசியா அவ திரும்பவும் அவனை அலட்டி கொண்டதுனால அவனுடைய காரியங்கள், அவன் சொல்லுகிறான், அவன் சாவுக்கு ஏதுவாக அவனுடைய இருதயம் அத்தனை கசப்பானபடினால அவன் இப்போ சொல்லிடுறான் அவட்ட, நான் சிறுவயது முதல் என்னுடைய தலையில சவரகன் கத்தி படலை என்று சொல்ல, நான் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறேன். நான் பிறக்கும் போதே அவர் சொன்னது என்னுடைய நாமம் அதிசயம் என்று சொல்லித்தான் அவரை தன்னையே வெளிப்படுத்தி என்னை உருவாக்கினார். என்னை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் என்னை அழைத்திருக்கிறார். அவரோடு கூட அந்த அர்ப்பணிப்பிலே நான் வாழுகிறேன். அதற்கு அடையாளம்தான் இந்த தலையில் இருக்கக்கூடிய ஜடைகள் என்று சொன்ன பொழுது, என்னுடைய தலையில ஒரு நாள் கூட சவரகன் கத்தி படலைன்னு சொன்ன பொழுது அழகா தூங்க வச்சு அயர்ந்த நித்திரை அவனுக்கு வர வைத்து அங்கே அவனுடைய தலையினுடைய எல்லா காரியங்களையும் அவள் அப்படியே எடுத்து விடுகிறார். தற்கொலைக்கே தயாராக மாறிடுறான். சாகத்தக்கதாக விசனப்பட்டுறான். அந்த மெல்லிய விஷ கயிறுகளினால தன்னை ஒப்பு கொடுக்கிறதுக்கு துணிஞ்சு போய் கிடக்கிறான். பஞ்சனையன அவளுடைய மடியை நினைச்சு அந்த வஞ்சியினுடைய மடியில அப்படியே படுத்து கிடக்கிறவன் அவன் சிறுமைப்பட தொடங்கினான். அந்த உறக்கத்தினுடைய ஆழத்தை அடைந்த பொழுது அவனது தலைமயிரின் ஜடைகள் சிரைக்கப்பட்டு தம்மை மறந்து தூங்கிய அவன் பலன் பறந்து கொண்டிருக்கிறத நினைக்காம போயிட்டான். தட்டி எழுப்பி சொல்லிட்டா, பெலிஸ்தர் உண்மையில் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. அதே போல போக அவன் நினைத்த பொழுது பணத்துக்காக அந்த பலசாலியை சிறையாக்கினவள் இப்பொழுது அவன் கண்களால் கெட்டவன் மாத்திரமல்ல, இச்சையில விழுந்தவன் மாத்திரமல்ல, கண்களும் பிடுங்கப்பட்டு போயிடுச்சு. கர்த்தரின் பலத்தில் ஆவேசமாய் எதிரிகளை பந்தாடிய கைகளை இப்போ வெண்கல விலங்குகள் அது அப்படியே கட்டி போட்டு அவனை அப்படியே கொண்டு போறாங்க. சிறைச்சாலையில் ஒரு பெண் மாவரைக்கிறது போல அவனை கொண்டு மாவரைக்க வைத்து விட்டார்கள். அங்கே அவன் ஒரு வேடிக்கையாக மாற்றப்பட்ட ஒரு நிலைமையில காணப்படுகிறான். குருட்டு கண்கள்ல நீர் வடிந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு மாவீரவனாக இருந்தவன் அங்கே மாவரைக்கிற ஒரு காட்சியை அங்கே நம்ம பார்க்க முடிகிறது. அந்த நிலைமையில அவனுடைய வாழ்க்கையை குறித்து அங்கே 16ஆம் அதிகாரம் 21 31 வரை பார்க்கிறோமே. அங்கே வெண்கல விலங்கிடப்பட்டு மாவரைக்கிற ஒரு பெண்ணை போல வாழ்கிற அவன் ஒரு கோமாளியாக அவன் நிறுத்தப்பட்டிருக்கிறான். எந்த கயிறையும் உடைத்தெறிந்த வீரன் ஒரு பெண்ணினுடைய பாச கயிறுல கட்டுண்டு விழுந்து கிடக்கிறத தான் இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். பலட்சியம் ஆயிற்றான். எந்த ஆயுதமும் துளைக்க முடியாத ஒரு மார்பை ஒரு பெண்ணினுடைய அலட்டல் ரணப்படுத்தி அவனை ஒரு ஆயுத சேனைக்குள் பாய்ந்து கலங்கடித்தவனை இச்சையில குப்புற விழ வைத்ததை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இவ்வாறு தேவனுடைய நியாயாதிபதியாக அதிசயம் என்று பெருமையாக சொல்லி இந்த ஒரு பெரிய மாவீரனை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தினாரே, அவனோ
தாகோனின் கோயில்ல அவன் அங்கே கோமாளியாக்கப்பட்டு கிடக்கிற ஒரு நிலைமையில, பலட்சியமாக்கப்பட்டு கிடக்கிற ஒரு நிலைமையில, தன்னுடைய அழைப்பை மறந்தனவனாக, தன்னுடைய அர்ப்பணிப்பை மறைந்தவனாக அவன் காணப்படுகிறான். ஆனாலும் அவனுடைய சாவிலே ஒரு உடைந்த பாத்திரத்தை போல இருந்த அவன் அந்த குருட்டு கண்கள்ல கண்ணீர் வடித்து, ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் மாத்திரம் நினைத்தருளும், ஒரு விஷயம் என்னை பலப்படுத்தும் என்று கேட்ட பொழுதிலும் கூட ஆண்டவர் அவன் மேல் அத்தனை இரக்கமுற்றவராக மீண்டும் ஒரு விசை பலப்படுத்தின பொழுது அந்த பெரிய அந்த மண்டபத்தை தாங்கிக் கொண்டிருந்த 2 தூண்களையும் தன்னுடைய கைகளிலே அசைத்தவனாக, என்னுடைய ஜீவனும் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவது என்று சொல்லி மாண்டு போனதை பார்க்கிறோம். பிரித்தெடுக்கப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்டு இஸ்ரவேலை ரட்சிக்க தொடங்குகிற ஒரு மிகப்பெரிய அழைப்பை பெற்று வந்த ஒரு மனிதனை 4 வித முயற்சிகளினாலே அவனை கீழே தள்ளி குப்புற விழ வைத்து நாசப்படுத்தினது இன்றைக்கு நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்மை உண்டாக்கின ஒரு ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆவியினால பலனடைந்து வாழும்படியாக, இந்த உலகத்துக்கு சாட்சியாக வாழும்படியாக அழைத்து இருக்கிறார். சத்துருவினுடைய சதி திட்டங்களோ ஒவ்வொரு நாளும் நம்மை ஒரு புற்றுநோயை போல அரித்து நம்மை பலட்சியமாக்கி நம்முடைய ஜீவனையும் கசப்பாக்கி தற்கொலை செய்கிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை கசப்பாக்குகிற ஒரு ஆயுதத்தை பொல்லாங்கன் ஒவ்வொரு நாளும் அந்த அக்கினி ஆஸ்திரங்களை நம்ம மேல எரிந்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய தந்திரங்களை புரிந்து கொண்டவர்களாக ஒவ்வொரு நாளும் ஆவியில பலனடைந்து ஆவியில அனல் மூட்டப்பட்டவர்களாக நம்ம மேல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள் வரங்களை அனல் மூட்டி எழுப்புகிறவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தோம் என்று சொன்னால் கர்த்தருடைய கரத்துல ஒரு பிரகாசம் உள்ள ஒரு கருவியாக நாம் பயன்பட முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன்.